சுவாமி பேர் கைலாசநாதர். மகாவிஷ்ணு புத்தாவதார சமயத்தில் இங்கே வந்து லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணார். இந்த லிங்கமானது வட்ட வடிவமாக இருக்காது. 16 பட்ட சிவலிங்கம், ஷோடச தாராலிங்கம்னு பேர். ஷோடச கலாதர்சனம், கோட்டி பாப விமோச்சனம். மகாவிஷ்ணு தபஸ் பண்ணி சிவனும் பார்வதி காட்சி கொடுத்ததுனால இந்த கோயிலுக்கு பூலோக கைலாசம்னு பேர். யார் கைலாசத்துக்கு போக முடியலையோ அவங்க இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணி உள்ள ஒரு பிரதட்சணம் இருக்குது, சொர்க்கவாசல் இருக்குது. அதுக்கு முன்னாடி 7 படிக்கட்டு இருக்குது. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சின்னு இந்த 7 படிக்கட்டு வழியாக உள்ள பிரதட்சணம் பண்ணி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் சொல்லுவாங்க. அப்படி பிரதட்சணம் பண்ணி சுவாமிக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணால் தோஷங்கள் நீங்க பெற்று நினைச்ச காரி சீக்கிரம் நிறைவேறுன்றது ஐதீகம். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டில் ராதசிம்ம பல்லவரால் கட்டப்பட்டது. 1300 1400 வருஷம் பழமையான கோயில். இந்த முன்னாடி இருக்கிற இந்த கோயில் வந்து ராஜசிம்ம பல்லவர் கட்டினது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வந்து ரங்கபதாக்கின் அவருடைய மனைவிக்காக அவர் கட்டினார். நடுவில் இருக்கிற இந்த கோயில் வந்து நாரதேஸ்வரர் நாரத மகாமுனியால் பூஜிக்கப்பட்டது. மகேந்திர பல்லவர் அவர் பையன் கட்டினார் கோயில். இது 1500 வருஷம் பழமையான கோயில்.